ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அக்கா ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் ஒரே மழை தான். மழைனால என்ன பண்ணுது, காற்று அடிக்கிறனால கரண்டு போயிடுது. கரண்டு ஒரே போயிட்டு தான் வருது. நான் இப்போ கூட வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சார்ஜர் போட்டு இப்போ சார்ஜ் லைட் இருக்குன்னு அதை ஆன் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அடிக்கடி கரண்டு போகுது. துணி காய வைக்க கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஹாலில் நல்லா கொடி கட்டி அந்த வீட்டில் ஃபுல்லாமே துணியை போட்டு விட்டேன். ஏன்னா நைட் நம்ம ஃபேன் போட்டு படுக்கும்போது அந்த ஃபேன் காற்றுலேயே அது காஞ்சிரும். அதனால் அப்படி பண்ணுறது. தண்ணி கையால் துவைச்சா வெளியில் பின்னாடி வந்து கொடியில் தண்ணி வடிய போட்டுருவேன். அது நல்லா வடிஞ்சிட்ருக்குமா, நல்லா நைட்டுக்குள்ளே நல்லா வடிஞ்சிரும். அந்தாலும் எடுத்து உள்ளே விரித்து போட்டுருவேன். அப்படி இல்லை மிஷினில் போட்டேன் அப்படிங்கன்னா நல்லா அதிலே நல்லா ஈர்த்துக்கு புழிஞ்சு தந்துடும். அதை உள்ளே எடுத்து விரித்து போட்டுருவேன். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மழைக்கு. ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இதுதான் பிரச்சனை. இப்போ துணி காய வைக்கிறதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, துணி காய வைக்கிறது பெரிய விஷயமா. அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா நமக்கு முக்கியம் ட்ரெஸ்ஸு. நமக்கு எப்போதும் வீட்டில் பிள்ளைங்கலேருந்து நம்ம டெய்லி ட்ரெஸ் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருப்போம். அது வந்து நம்ம துவைச்சி காய வச்சு எடுத்தால் தான் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். உண்மைனா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து அடிக்கடி கரண்டு போகுது. ஏன்னே தெரியல. ஏன்னா கேட்டாக்கி காற்றடிக்கி அதனால் கரண்டு பிச்சுக்குது அப்படின்னு நாங்கள் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க போட்டு விடுவாங்க. இதான் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரி மாவட்டம் மழைனால எங்களுக்கு அந்த மழை வந்து எங்கள் ஊருக்கும் ரொம்ப அடிக்குது. வேறு ஒன்றும் இல்லை. மழைனால ரொம்ப கரண்டு போகிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமைக்கிறதுக்கு, தேங்காய் அரைக்கிறதுக்கு. அப்போம்லாம் அம்மியில் அரைச்சி வச்ச நாள்லாம் வயசுலலாம் எங்கள் வீட்டில் அம்மியில் அரைச்சிருக்கோம்ப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போ தான் நம்ம மிக்ஸி கிரைண்டரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் அம்மியில் அரைச்சோம். இப்போ என் வீட்டுக்காரர் அம்மியில் அரைச்சி வச்சுருங்கன்னு ஈஸியாக சொல்லியிருந்தாங்க. அது நம்மளால் அம்மியில் அரைக்கிறதுக்கு மாதிரி இப்போ நம்மகிட்ட தெம்பு கிடையாது. அதனால் அம்மியில் அரைக்க முடியல. கரண்டு போகிறனால அது ஒரு பிரச்சனை, துணி துவைக்கிற ஒரு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கரண்டு போகிறதுனால. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், அதில் போயிடுது. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சோப்பாயில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். சோப்பாயில் போடலான்னு நினச்சிட்டு தான் நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணேன். அது வந்துச்சு. வந்தோன்னே தீபாவளி டயனோடனே நான் 2வது போட்டால் அவங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்துலேயே எல்லோரும் வாங்கிக்கிட்டாங்க கொஞ்சம். ஆனால் அது வந்து அவ்வளோவாட்டு சோப்பாயில் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி சரியில்லாத பொருளை நம்ம 2 போடக்கூடாது. ஏன்னா மறுபடியும் நம்ம அதை எடுத்தோன்னா அது நஷ்டம் நமக்கு. நான் கொடுக்குற பொருளை ஒழுங்காக கொடுக்கணும், நல்ல பொருளாக அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ அதை எடுக்கலை. அதுக்கு பதிலாக நான் வந்து அந்த கிட்ஸு உபயோகப்படுத்துகிற கர்ச்சீப்பு, பில்லோ கவரு, நைட்டி, தேவைப்பட்ட டாப்பு இவ்வளோத்தையும் எடுத்து போடலான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுங்க. நான் வந்து இப்போ இன்னும் 1 வாரத்தில் அது எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் எல்லாருக்கும் கொடுக்குற சப்போர்ட் எனக்கும் நீங்கள் கண்டிப்பாக தரணும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஃபஸ்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நான் வந்து இன்னும் 1 வாரத்தில் எடுத்துகிட்டு வந்தோடனே கண்டிப்பாக நான் போடுறேன். பெரிய வீடியோ வந்து நான் எப்போதுமே சாயங்காலம் 6:30 மணிக்கு நான் வரும். பாருங்கள். பார்த்துட்டு எனக்கும் வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நான் 1 வாரத்தில் எல்லாம் போட்டு விட்றேன். அதுக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு. ஏன்னா சோப்பாயில் நான் போடுறேன்னு சொல்லப்போ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கூட்டமாக வருது. கதவை திறந்தோடனே வெளியிலேருந்து வந்துடுது. அதனால் கதவை அடைச்சி வச்சுருக்கேன். அதான் இருட்டாக இருந்துச்சா, அதனால தான் வந்து சார்ஜர் லைட் போட்டு விட்டு பேசிகிட்டு இருக்கேன். வந்து இப்போ வந்து உண்டுமான்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டு பக்கத்தில் சாக்கடை ஓடுது. அதனால் ஒரு வேளை வருதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது காலமான்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.